Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. வணக்கம். தமிழ் ஜனம் தொலைக்காட்சியின் தொடர் தலைப்புச் செய்தி தொகுப்பிற்காக ராகப்பிரியா. தலைப்புச் செய்திகளுக்கு முன்பாக நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே காரும் ஆட்டோவும் நேருக்கு நேர் மோதியதில் இருவர் உயிரிழந்தனர். விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். இந்த விபத்து எப்படி நிகழ்ந்தது? விபத்திற்கான காரணம் என்னவாக கூறப்படுகிறது? விவரம். வணக்கம் ராகப்பிரியா. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் இன்று நடந்த கோர விபத்தில் காரும் ஆட்டோவும் மோதி கொண்டதில் இருவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார்கள். ஆட்டோவில் பயணம் செய்த பள்ளி குழந்தைகள் உட்பட 6 பேர் காயமடைந்த நிலையில் விபத்திற்கான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. நாங்குநேரி மருகால்குறிச்சி விலக்கு அருகே இருக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் பள்ளி குழந்தைகளை ஏற்றிக்கொண்டு ஆட்டோ ஒன்று இன்று வழக்கமான பாதையில் சீராக சென்று கொண்டிருந்தது. அப்பொழுது பின்னால் அதிவேகமாக வந்த சொகுசு கார் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து ஆட்டோவின் மீது பயங்கரமாக மோதியது. இந்த விபத்தின் சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது வெளியாகி இருக்கின்றன. அதில் ஆட்டோ போக்குவரத்து விதிமுறைகளை முறையாக பின்பற்றி இடதுபுறமாக செல்லும் போது பின்னால் மிக வேகமாக வந்த கார் ஆட்டோவின் மீது இடிக்கக்கூடிய அந்த கொடூர காட்சியானது தற்பொழுது வெளியாகி ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த விபத்தில் மிக அதிகமாக இருந்த காரின் முன்பகுதியானது முற்றிலும் உருக்குலைந்து காணப்படுகிறது. இந்த விபத்துல காரில் பயணம் செய்த நாகர்கோவிலை சேர்ந்த ராதா என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிர் இழந்திருக்கிறார். அவருடன் பயணம் செய்த நடராஜன் என்பவரும் பலத்த காயமடைந்து திருநெல்வேலி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே அவரும் உயிரிழந்திருக்கிறார். உயிரிழந்த இருவரின் உடல்களும் தற்பொழுது பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனையில் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. விபத்துக்குள்ளான ஆட்டோவில் பயணம் செய்த 5 பள்ளி குழந்தைகள் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர் என மொத்தம் 6 பேருக்கு பலத்த காயமானது ஏற்பட்டிருக்கிறது. விபத்து நடந்தவுடன் அருகில் இருந்தவர்கள் விரைந்து சென்று காயமடைந்தவர்களை மீட்டு சிகிச்சைக்காக அருகில் இருக்கக்கூடிய அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைத்து அங்கு அவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்ட பிறகு மேல் சிகிச்சைக்காக திருநெல்வேலி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் குறித்து நாங்குநேரி காவல்துறையினர் உடனடியாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அதிவேகமாக வந்த கார் விதிமுறைகளை மீறி சென்ற ஆட்டோ மீது மோதிய இந்த சம்பவத்தில் 2 பேர் சம்பவ இடத்தில் பலியாகி இருப்பது ஒரு பெரிய சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. திருநெல்வேலியிலிருந்து நாகர்கோவில் செல்லக்கூடிய அந்த தேசிய நெடுஞ்சாலையில் குறிப்பாக இந்த நாங்குநேரி மருகால்குறிச்சி உட்பட்ட இடங்களில் அதிக அளவில் வாகன விபத்தானது ஏற்படுகிறது. அந்த இடத்தில் ஒரு ரம்பிள் ட்ரக், அதாவது அந்த வேக கட்டுப்பாட்டிற்கான அந்த வேக தடையோ அல்லது பேரிகார்டுகளோ அந்த இடத்தில் அமைக்க வேண்டும் என்று பலமுறை பொதுமக்கள் புகார்களை முன் வச்சிருக்கிறாங்க, மனுக்களாகவும் கொடுத்திருக்கிறாங்க. தற்பொழுது வரை அந்த நெடுஞ்சாலையில் குறிப்பாக அந்த நாங்குநேரி மருகால்குறிச்சி பகுதியில இந்த விபத்துகளை ஏற்படுத்தக்கூடிய இடத்துல எந்த ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் தற்பொழுது வரை மாவட்ட நிர்வாகத்தாலும் நெடுஞ்சாலை துறையாலும் எடுக்கப்படாத காரணத்தினாலேயே இது போன்ற தொடர் விபத்துகளும் உயிரிழப்புகளும் அதிகரித்து வருவதாக அந்த பகுதி பொதுமக்கள் குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாங்க. ராகப்பிரியா, விவரங்களுக்கு நன்றி சரவணன்.